நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு நியாயமான சார்ஜை வந்து வாங்கிட்டு உங்களுக்கு அதை நல்ல முறையில் எடுத்து கொடுத்துருவாங்க. தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த அமெரிக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா வாயால் வந்து பேசி பேசி கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானுடைய கப்பலைவே சிறைப்பிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய இன்ஜினை தாக்கி அதுக்கப்புறம் அந்த கப்பல் நவர உணையாமல் பண்ணி அதுக்கு பிறகு அதை வந்து சிறைப்பிடிச்சிருக்காங்க. இப்போ ஈரானுடைய கப்பல் அமெரிக்காவுடைய கையில் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஆட்களையும் சேர்த்து தான் இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல சொல்லவே தேவையில்லை. ஈரான் என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பேச்சுவார்த்தையாவது ஒன்னாவது நாங்களும் வரமாட்டோம், உங்களை இனிமேல் நம்பவும் மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பதிலுக்கு அறிவிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், பேச்சுவார்த்தைக்கு யாரை கேட்டு நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க, நாங்க வரேனா சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கேட்டிருந்தாங்க. கேட்டிருந்தாலும் கூட பேச்சுவார்த்தைக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இதுல இந்த அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, ஈரானுடைய கப்பலையே சிறைப்பிடிச்சதுக்கு பிறகு இனிமேல் பேச்சுவார்த்தைக்கு போவாங்களாங்கிறதே சந்தேகம். செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்க போதாமா. இன்னைக்கு வந்து அங்கே போயிருக்கணுமாம்மா இந்நேரத்துக்கு வந்து பாகிஸ்தானுக்கு. ஆனால் ஈரான் என்ன பண்ணல, மறுத்திருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது சைனாவிலிருந்து கப்பல் வந்திருக்குது. அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஈரானுக்கு வந்து போர்ட்டுக்கு பக்கத்தால் வந்துருச்சு. வரக்கூடிய நேரத்தில் ஈரானுக்கே வந்து சேர்ந்துருச்சு, உள்ளக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. கரெக்டாக அந்த போர்ட்டுக்கு வர்றதுக்குள்ள அமெரிக்கா வந்து ஓமனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்டை போட்டு நின்றுட்டு இருக்காங்களே, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க. நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுங்க வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. இருந்தாலும் வந்து ஆஃப் பண்ணோம்னா என்ன பண்ண முடியாது, இவங்க வந்து பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதே மீறி அவங்க வந்து வண்டியை வந்து நவுத்திட்டு வந்திருக்காங்க கப்பலை. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தாக்குனதுல இன்ஜின் வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. இன்ஜின் ஸ்டக் ஆனதுக்கப்புறம் தானாகவே கப்பல் நின்றுருக்கு. நின்ன கப்பலை இப்போ சிறை பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க அமெரிக்கா. அதனால ஈரான் வந்து யாரை கேட்டு நீங்கள் அடிக்கிறீங்க, போர் நிறுத்தம் இருக்கும் போது ஏன் வந்து விதிகளை மீறீங்க, இப்படி தானே ஒவ்வொரு தடவை சமாதானம் கூப்பிட்டு தான் எங்களுடைய தலைவர்களை அழிச்சிங்க, எங்க மேல போர் தாக்குதல் செஞ்சீங்க, மிரட்டினீங்க, அடிப்பணிய வச்சீங்க, இப்போ எங்களுடைய கப்பலை நீங்க பிடிச்சிருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு வேணுங்கிறது சமாதானம் இல்லை, அப்ப நாங்க ஏன் மட்டும் உங்கள் இடத்துல வந்து சமாதானத்துக்கு வந்து உட்காரணும், அப்ப நாளைக்கும் இதே மாதிரி தானே செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையே வேண்டாம், உங்களை நாங்க நம்புறக்கே தயார் இல்லை, நீங்க வந்து பேச்சுவார்த்தைன்னு கூப்பிடுறதே சண்டைக்கு தான், அதை நீங்க சொல்லி ஏமாத்தி தான் எங்களை அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஐஆர்ஜிசிலேருந்து அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்து முக்கியமான தகவல் என்னன்னா, அறிவிப்பு கொடுத்ததோடு நிறுத்தினாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு பிறகு அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கியிருக்காங்க. 20 அட்டாக் வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை நோக்கி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாள் இங்கே தானே நின்று இருந்தீங்க, உங்களெல்லாம் அடிச்சிருக்க முடியாதா, ஏன் நாங்கள் அடிக்காமல் இருக்கிறோம், 2 வாரம் போர் நிறுத்தோன்னு இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம தாக்குதல் செஞ்சோம்னா பிரச்சனை வரும், ரூல்ஸ் வயலேஷன் சொல்லிடுவீங்கன்னு தானே நாங்கள் வந்து பொறுத்திருந்தோம், இப்போ நாங்களும் அடிக்கிறோம், நீங்கள் எங்களை அடிச்சதுக்கு பிறகு நாங்களும் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ அடிச்சிருக்காங்க. அடிச்சதை நாங்கள் தடுத்துறோம்னு இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. தடுக்கலையாங்கிறதுலாம் தெரியாது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தடுத்துட்டு வந்தா சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். அது வந்து பட்டி டிங்கரிங் பண்ணுறதுக்காக வந்து மறுபடியும் அமெரிக்காவை நோக்கி கிளம்பி போகும். இப்படி தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த யூஎஸ் ஜெரால்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும், இந்த மாதிரி தான் வந்து அடிவாங்களேன்னு சொல்லியே என்னாச்சு, அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போச்சு. அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அடிவாங்கல, நாங்கள் தடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. 20 அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ மாற்றி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஒரு முதல் பெரிய அடின்னு சொல்லணும். ஈரானுடைய கப்பலை அவங்களும், அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை ஈரானும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அந்த சீனா கப்பலுக்குள்ள என்ன இருந்துச்சுங்கிறது இன்னும் தெரியல, இன்னும் சொல்லலை. அமெரிக்கா வந்து நாங்கள் யோசிக்கிறோம், செக் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எண்ணெய் வந்துச்சுன்னு சொல்லணும்னா கூட ஏன் எண்ணெய் வந்து சீனா ஈரானுக்கு கொடுக்கணும், அதுக்கான அவசியமே இல்லை. ஒருவேளை அது ஆயுதமா அப்படிங்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கப்படுது. இன்னும் அவங்க வந்து செக் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. இப்போ சீனாவுக்கும் தலையிடி தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஈரானுக்கும் தலையிடி தான். ஏன்னா சீனா என்ன அனுப்புனாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த நேரத்தில் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் நேற்றுலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அமெரிக்காவுடைய முற்றுகையை மீறி ஈரான் கப்பல் போக முடியாதுன்ட்டு நாங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டோங்கிறாங்க. ஆனால் அல் ஜசீராவை என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏதோ தெரியாதனமா உன்னை பிடிச்சிட்டாங்களோ தவிர இத்தனை நாளில் இந்த 2-3 நாளில் எத்தனையோ கப்பல் போயிடுச்சு, அப்பெல்லாம் இவங்களால பிடிக்க முடியாமல் தான் இருந்துச்சு, இந்த ஒன்று என்ன ஆயிடுச்சு, கை தவறி போய் அவங்க கையில் சிக்கிருச்சு, அதனாலலாம் வந்து பார்த்தா ஈரானுடைய ஹார்மோஸை அமெரிக்கா முற்றுகையிட்டாங்க அப்படிங்கிறது ஆகாது. இன்னும் முழுசாக வந்து பார்த்தா முற்றுகையெல்லாம் யாராலையும் இட முடியல. ஈரானை வந்து முழுசா அமெரிக்காவாலையும் தடுக்க முடியல, அதே நேரத்தில் அமெரிக்கா முழுசா அந்த இடத்த விட்டு ஈரானாலையும் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அல் ஜசீரா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த யுஏஇ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காட்ட வந்து எங்களுடைய அந்த லிக்விடிஃபையை வந்து எச் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அமெரிக்காவுடைய டாலரை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, UAE செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு வந்து ஒரு லிமிட்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பேசி கையெழுத்து போட்டு தான் வந்து இருப்பாங்க. எப்படி நம்ம வந்து கார்டில் எல்லாம் வந்து ஒரு 1 லட்ச ரூபா கார்டில் இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ள தானே பயன்படுத்துவோம், அந்த கார்டை ஸ்வைப் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்டை இப்போ கொஞ்சம் எச் பண்ணுங்க, போர் வந்தனால எங்களுக்கு நிறைய செலவாயிடுச்சுன்னு கேட்டிருக்காங்க. டாலரில் நாங்கள் செலவு பண்ணணும் எடுக்கணும்னு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா 1 ட்ரில்லியன் அளவுக்கு எச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதோட விட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. UAE இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒன்றா பாதுகாப்பு தாங்க எங்களுக்கு, ஏன்னா அதிக அடி வாங்கினது UAE தான். இல்லை நீங்கள் பாதுகாப்பு தர மாட்டீங்க, தாட் சிஸ்டத்தை கொண்டு வந்து இறக்க மாட்டீங்க, சும்மா நாங்கள் அடி வாங்குறதை விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் கிளம்பி போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஏன் கிளம்பி போயிருங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இருக்கிறனால தான் நாங்களே அடி வாங்குறோம். ஒன்றா நீங்கள் பாதுகாக்கிற மாதிரி இருந்தால் வந்து இருங்க, இல்லை நீங்கள் பாதுகாக்க மாட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக UAE கமாண்டர் இன்னைக்கு வாய் திறந்திருக்காரு. இது ஒரு பெரிய மாற்றம். இதை நோக்கி தான் ஈரான் இந்த போரவே வந்து மத்திய கிழக்கு பக்கம் வந்து திருப்பினாங்க. இப்போ அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவை போயிட்டா நல்லதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து. அமெரிக்கா பாதுகாப்பு தரணும், இல்லாட்டினா அங்கிருந்து கிளம்பணும். கிளம்புற ஐடியால இவங்களுக்கு இருக்காது, பாதுகாப்பு தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இன்னைக்கு UAE சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னடா அது சத்தமே காணோம், இந்த நேட்டோ நாடுகள், யூரோப் கண்ட்ரிஸ், அந்த 40 நாடுகள் சேர்ந்து வரோம், போர்க்கப்பலோட வரோம், நாங்கள் தடுக்க போகிறோம், நிறுத்த போகிறோம்னு சொல்லிட்டு இப்போதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அறிவிப்புலாம் கொடுத்துருந்தாங்க. போர் நடக்கும்போது வாங்கடா வாங்கடான்னு அமெரிக்கா கூப்பிட்டா நேட்டோவும் வரமாட்டேன்ருச்சு, யூரோப் கண்ட்ரிஸும் வரமாட்டேன்ருச்சு. நாங்கள் வந்து இந்த சண்டையில் கலந்து கொள்ள விரும்பலை, நீங்கள் எங்களை கேட்டால் போய் போற ஆரம்பிச்சிங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. அதுவும் வந்து பார்த்தா அமெரிக்கா வந்து என்ன சொல்லிச்சு, யூரோப் கண்ட்ரீஸ்லாம் ஒரு நன்றி கெட்ட கண்ட்ரிஸ்ன்னு சொன்னாங்க. பரவாயில்ல இருந்துட்டு போகிறோன்ட்டாங்க. நேட்டோவெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பேப்பர் டாய் அப்படின்னாங்க. பரவாயில்ல இருந்துட்டு போகிறோன்ட்டாங்க. என்ன பேசினாலும் யாரும் வந்து என்ன பண்ணல, ரோசத்தோடு உள்ளே வரவே இல்லை ஈரானுக்கு எதிராக. ஆனால் போர் நின்றுச்சு பாருங்க இந்த 15 நாள் 2 வாரத்தில். அதுக்குள்ளே நாங்கள் வந்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டோம், ஹார்மோஸ் முற்றுகையை உடைக்கிறது அவசியம்தான், அதனால நாங்கள் போர்க்கப்பலோட அந்த இடத்துல வந்து நிற்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஹார்மோஸ் இனிமேல் வந்து மூடப்பட்டா அது கண்டிப்பாக வந்து நாங்கள் மீட்டெடுப்போம்லாம் சொன்னாங்க. ஆனால் சொன்னது மட்டும்தான் பாக்கி. சொன்ன உடனே ஹார்மோஸ் திறந்திருந்தது மூடிடுச்சு. அவ்வளோ நாளாக திறந்துருந்துச்சு, ஒரு 2-3 நாள். இவங்க திறந்து தானே இருக்குது, இனிமேல் மூட மாட்டாங்க, அமெரிக்கா சமாதானத்துக்கு கொண்டு வந்துருவாங்க அங்கக்கூடிய தைரியத்தில் ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா ஈரான் மூடிட்டாங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இவங்களெல்லாம் எங்கன்னு பார்த்தா இன்னும் காணோம். வரேன்னு சொல்கிறாங்க, வரல. அதுக்கு தான் அமெரிக்கா என்ன சொல்லுது, நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம், அவங்க வரமாட்டிக்கிறாங்க, அவ்வளோதான், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க இருந்துட்டு அமெரிக்கா வந்து எங்களை வற்புறுத்தக்கூடாது, எங்களுடைய இஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, போர் நடக்கும்போது வரமாட்டேன்ட்டாங்க. போர் நின்றதுக்கப்புறம் நின்றுச்சுங்கிற தைரியத்தில் வரப்போகிறோன்ட்டாங்க. இப்போ மறுபடியும் போர் வந்து பார்த்தீங்கன்னா, போர் ஆரம்பிச்சிச்சோ இல்லையோ ஹார்மோஸ் மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சமயத்தில் மறுபடியும் யூரோப்பு ஏன் நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி பெசாமையாவது அமைதியாக இல்லைன்னு அமைதியாக இருக்கிறாங்க. இந்த நேட்டோவும் யூரோப் கண்ட்ரிஸும் வர்றதுக்கு தயாராக இல்லை. அதே நேரத்தில் அவங்க வந்து கெட்ட பேர் வாங்கிக்கூடாதுங்கிறதுக்காக போர் நின்றுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் நாங்கள் வரோன்னு சொல்கிறதும், போர் நடக்கும்போதும் ஹார்மோஸ் க்ளோஸ் ஆகிருக்கும் போது வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கிறதுமா நடந்துட்டு இருக்குது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஈரானுடைய மரியாதை, அந்த மதிப்பு இப்போ யூரோப் கண்ட்ரீஸ்க்கு தெரிஞ்சிருக்குன்னு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா யூரோப் கண்ட்ரீஸ்க்கு இப்போ என்னன்னா, இந்த அமெரிக்கா பேச்சை கேட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காக்காரன் அடி வாங்குறதும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகள் அடி வாங்குது, கடைசியில் யூரோப் கண்ட்ரீஸும் அடி வாங்குற நிலைமை வந்துடும்னு புரிஞ்சுக்கிட்டனால அமெரிக்காவை விட ஈரான் இப்போ ஸ்ட்ராங்கு, அமெரிக்காவை எப்படி எதிர்த்துக்கிட்டா நம்ம வந்து வாழவே முடியாதுன்னு பயந்தாங்களோ, இன்னைக்கு ஈரான்கிட்ட போய் சண்டை போட்டாலும் வாழ முடியாதுன்னு பயம் வந்தனால அமெரிக்காவே எதிர்க்கிறாங்க. அப்போ அமெரிக்கா பேச்சை தட்டி கழிக்கிற அளவுக்கு வந்து ஈரான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ட்டு இன்னைக்கு எல்லாருமே ஊடகங்களில் அதை தான் போட்டிருக்காங்க. ஈரான் இந்த போரில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆர்மி வச்சுருக்காங்க, கண்ட்ரி வச்சுருக்காங்கங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சாதகமான ஒரு நிலைமையை தான் வந்து ஈரானுக்கு உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து இப்போ இந்த போர் சமாதானமாகமா ஆகாதா அப்படிங்கிறது மட்டும்தான் ஊஞ்சல் ஆடி கொண்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மாற்றி மாற்றி கப்பலையெல்லாம் தாக்குனாங்கன்னா சமாதானமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்துட்டு இருக்கோம், தொடர்ந்து இணைந்திருங்க.